காலை வணக்கம். யெகோவா ஈரே, உம்மை நன்றியோடு கூட ஸ்தோத்தரித்து உடைய நாமத்தை உயர்த்தி மகிமைப்படுத்துகிறோம். அப்பா, நீ நல்லவர். பிரியமானவர்களே, ஒரு ஊழியர் தன்னுடைய வாழ்க்கையில் நடந்த எப்படி கர்த்தர் தன்னை காப்பாற்றினார் என்ற காரியத்தை அவர் பகிர்ந்து கொண்டார். என்னன்னு சொன்னால், அவருடைய வீட்டிலிருந்து வெகு தூரத்தில் இருக்கிற ஒரு கிராமத்திற்கு ஊழியத்திற்கு போயிருக்கிறார். அவருக்கு எந்த வாகன வசதி இல்லாததுனால சில கிலோமீட்டர்ஸ் நடந்தே போயிருக்கிறாரு. தூரமான ஒரு இடம்தான், நடந்தே போயிருக்காரு. அந்த இடங்கள்லாம் போய் அவங்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லி, இயேசுவினுடைய அன்பை சொல்லி, நம்ம ஆண்டவர் நல்லவர் அப்படின்னு சொல்லி சுவிசேஷம்லாம் சொல்லிவிட்டு அநேகர் வந்து அவருடைய வார்த்தை கேட்டாங்க. வார்த்தையை கேட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க, ரொம்ப மகிழ்ந்தாங்க. நல்லா இருக்கே, ஒரு சொல்கிறதெல்லாம் புதுமையாக இருக்கே, புதுசாக இருக்கே, புதிதாக கேள்விப்படுறாங்க. ஆண்டவராகிய இயேசு செய்த நன்மைகள் எல்லாம் புதுசாக கேள்விப்பட்டோன்னே அவங்களுக்கு ஒரே சந்தோஷம். நல்லா இருக்குது இவருடைய வார்த்தைன்னு சொல்லிட்டோன்னே இவர் எல்லாருக்கும் கரங்களை வைத்து ஜெபிச்சுட்டு வர்றாரு. முடிச்சுட்டு இரவு ஆகிவிட்டு மாலை மயங்குகிற நேரம், இருள் சூழ்கிற நேரத்தில் அவர் அந்த இடத்துலேருந்து புறப்பட்டு வராரு. அந்த இடத்துலேருந்து அவர் புறப்பட்டு தன்னுடைய வீட்டுக்கு வருகிறார். அவர் வீட்டுக்கு நடந்து வந்து கொண்டே இருக்கிறாரு. அப்படியே நிலவுடைய ஒளி, நில ஒளியில் அப்படியே அந்த இருளில் அப்படியே நடந்து வந்து கொண்டே இருக்கிறாரு. ஒரு குறிப்பிட்ட இடம் வந்தவுடனே ஒரு குறுக்கு பாதை இருக்கிறது. அவருடைய வீட்டுக்கு போவதற்கு, அவர் இருக்கிற அந்த கிராமத்திற்கு போவதற்கு ஒரு குறுக்கு பாதை இருக்கிறது. அந்த நேராக போனோன்னு சொன்னால் ஒரு 2 கிலோமீட்டர் நடந்து தூரமாக நடந்து போனோம். ஆனால் இந்த குறுக்கு பாதையில் போனால் ஒரு 15 நிமிடத்தில் போய் சேர்ந்துடலாம். ஏன்னா அந்த நேர்பாதை, அந்த ரோடு வழியாக போனோன்னா அது ஒரு பெரிய சுற்றி திருப்பி இங்கே வரணும். ஆனால் அது குறுக்கு பாதையில் அந்த காட்டு வழியாக கொஞ்சம் ஏறி அப்படியே இறங்கி போனால் ஒரு 15 நிமிடத்துக்குள்ளே அவர் வீட்டுக்கு போயிடுவார். அப்போ அவர் நினைத்தார், நம்ம இப்படி 2 கிலோமீட்டர் அந்த மாதிரி தூரமாக நடந்து அங்கே போகிறதுக்கு இந்த குறுக்கு வழியாக போயிடுவோம், மிக சீக்கிரம் வீட்டுக்கு போயிடலாம். ரொம்ப இருளாகி கொண்டே இருக்கிறது. அந்த நிலவழியில் அப்படியே கொஞ்சம் குத்து மதிப்பாகவே அவர் நடந்து அப்படியே போய்கிட்டே இருக்கிறாரு. அவர் அப்படியே நடந்து போய்கிட்டு இருக்கும்போது அவரை கூப்பிட்றாங்க. பீட்டர்னு ஒரு சத்தம் கேட்குது. 2 முறை கூப்பிட்டாங்க. பீட்டர்னு கூப்பிட்டோன்னே அவர் நின்று திரும்பி பார்க்குறாரு. திரும்பி பார்த்தா ஒருத்தரும் இல்லை. அப்படியே சுற்றி அப்படியே பார்க்குறாரு, ஒருத்தரும் இல்லை. என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு மீண்டும் நடக்க ஆரம்பித்தார். இன்னும் கொஞ்சம் தூரம் நடந்த உடனே பீட்டர் அப்படின்னு அழுத்தமான ஒரு கனமான சத்தம் அவருக்கு கேட்குறது. அந்த சத்தத்தை கேட்ட உடனே அவர் என்ன அது யார் நம்மளை கூப்பிட்றான்னு அந்த இடத்துல நின்று அப்படியே கொஞ்ச நேரம் அப்படியே நின்று பார்க்குறாரு. பார்த்துட்டு யாரையுமே காணோம். அக்கம் பக்கம் எல்லா இடமும் சுற்றி பார்க்குறாரு, ஒருத்தரை கூட காணோம். ஒரு என்ன அது நம்ம பேரை சொல்லி எவ்வளோ அழுத்தமாக கூப்பிட்றாங்களேன்னு சொல்லிட்டு இந்த நில வெளிச்சத்தில் அப்படியே கீழே அப்படியே குனிந்து பார்க்குறாரு. அவருக்கு முன்பாக ஒரு பெரிய பள்ளம் தோண்டப்பட்டு அதில் மூங்கிலை வெட்டி கூர்மையாக்கி அதில் சொறி வைத்திருக்கிறாங்க. அது மிருகங்களை பிடிக்கக்கூடிய ஒரு கண்ணி. அந்த மிருகத்தை பிடிக்கக்கூடிய கண்ணி அதை கூர்மையாக வைத்திருக்காங்க. எந்த காட்டு பன்னி வந்து அதில் விழுந்துச்சுன்னா அது மேலே குத்தி அதிலேருந்து அது எழுந்து ஓட முடியாது, அங்கேயே மறித்து போயிடும். ஒரு அடி இவர் எடுத்து வைத்திருந்தால் அந்த அந்த குழியில் இவர் விழுந்து மறித்து போயிருப்பார். இவர் அப்படியே அந்த நில வெளிச்சத்தில் பார்க்குறாரு. அந்த குழி பயங்கரமாக அதில் கண்ணி வைக்கப்பட்டிருக்கிறத பார்த்த உடனே அப்படியே ஆண்டவர் தான் என்னை கூப்பிட்டு என்னை இந்த 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 விபத்துலேருந்து பாதுகாத்தான்னு சொல்லிட்டு அந்த இடத்துல முழங்கால் போட்டு அழுது ஜெபம் பண்ணுறார். ஆண்டவரை, என்னை மீட்டதுக்காய் நன்றி, காத்ததுக்காய் நன்றி, காப்பாற்றினதுக்காய் நன்றி அப்படின்னு சொல்லி அழுந்து ஜெபம் பண்ணுறார். அந்த நாளில் அவர் ஜீவனை கர்த்தர் காத்தார். பிரியமானவர்களே, ஒரு வசனத்தை நாம் வாசிக்கும் போது 91வது சங்கீதத்தில் 11வது வசனம், உன் வழிகளை எல்லாம் உன்னை காக்கும்படிக்கு உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார்.
ஜெபம் செய்வோமா? நாங்கள் நேசிக்கிற நல்ல ஆண்டவரை, இந்த அருமையான வேலையில் கூட இதோ இந்த மனிதன் ஜீவனை ஆண்டவரே அந்த பண்டிக்கு வைக்கப்பட்ட கண்ணியிலிருந்து காப்பாற்றினதற்காய் உம்மை நன்றியோடு கூட சோதரிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.